தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் வாக்குப்பதிவுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் சுதீஷ். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதையொட்டி கோவை மாவட்டத்தில் மொத்தம் 10 தொகுதிகளில் வாக்குப்பதிவுகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையும் 10 தொகுதிகளில் சுமார் 28,33,249 வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள். இந்நிலையில் மொத்தமாக 5,137 வாக்கு இயந்திரங்கள் இந்த 10 தொகுதிகளுக்கு தற்போது இன்று காலை முதல் அந்தந்த தொகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் போது துணை ராணுவம், மாநகர காவல்படை, அதிரடிப்படை மற்றும் தேர்தல் அதிகாரிகள் உடனிருந்து இந்த வாக்கு இயந்திரங்களை மிகவும் கவனமாக எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மொத்தமாக இந்த 10 தொகுதிகளில் 2,911 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இந்த பணிகள் ஏற்பாடுகள் தற்போது விரைவாக நடைபெற்று வருகிறது. இதில் 187 பதற்றமான வாக்குச்சாவடிகள் எனவும் 17 மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் எனவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதலாக துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் அமர்த்தப்பட்டு அந்த பணிகள் பாதுகாப்பு பணிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தம் 10 தொகுதிகளில் 13,800 பணியாளர்கள் இந்த தேர்தல் பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை தவிர இந்த 2,911 வாக்குச்சாவடிகளை தவிர மொத்தம் 40 மாதிரி வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதிக்கு 4 மாதிரி வாக்குச்சாவடிகள் என மொத்தமாக 10 தொகுதிகளுக்கு 40 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் அவர்களுடைய வசதிகளுக்காக அவர்களை வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதமாக மிகவும் ஒரு வித்தியாசமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற வாக்குச்சாவடிகளை விட இந்த வாக்குச்சாவடிகள் அந்த வாக்காளர்களை கவரும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறதால் இந்த மாதிரி வாக்குச்சாவடிகள் வாக்காளர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.